நெகேமியா முதல் அதிகார இறுதியிலே நாம் வாசிக்கின்றோம். தன்னை பற்றி நெகேமியா சொல்கிறார், நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தேன். பானபாத்திரக்காரன் என்கின்ற இந்த பதவி ராஜாவுக்கு மிகவும் நெருங்கிய ஒரு பதவி, நம்பிக்கைக்குரியவராக, மிகவும் ராஜாவினால் மதிக்கப்படுவர்களாக, ராஜாவோடு கூட எப்பொழுதும் கூடவே இருக்கக்கூடியவராக இருக்கின்ற ஒரு பதவிதான் இந்த பானபாத்திரக்காரர் என்ற அந்த பதவி. இங்கே நம்ம பார்க்கின்றோம் நெகேமியா 2:1 அர்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. எனவே ராஜ சமூகத்தில், அரசவையில் அவருக்கு முன்பாக எப்பொழுதும் மற்ற அனைவரும் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் அமைச்சர்களோ மந்திரிகளோ யாராக இருந்தாலும் தங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புகள், தங்களுடைய சொந்த சுக துக்கங்கள், சோகங்கள் அந்த இடத்திலே ராஜாவினுடைய மனநிலையை எப்பொழுதும் பாதித்துவிடக்கூடாது என்பது அந்த அரண்மனையினுடைய ஒரு நடைமுறை இயல்பு. அது ஒரு கோட் ஆஃப் காண்டக்ட். அரசவையில் யாரும் துக்கமாக இருக்கக்கூடாது. அது ராஜாவினுடைய மனதை பாதித்துவிடும். ராஜாவுக்கு எப்பொழுதும் ஒரு சுமூகமான மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்குகிறவர்களாக அந்த அரசவையினுடைய எல்லாரும் காணப்பட வேண்டும். 4 மாதங்களாக அடிக்கடி உபவாசித்து ஜெபித்து ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து நெகேமியா தான் செய்ய போகிற அடுத்த திட்டத்தை அவன் ஆலோசனை பண்ணி பரிசுத்த ஆவியானோருடைய ஒத்தாசையோடு அவன் தன் திட்டத்தை நிறைவேற்றி முடித்திருந்தான். எனவே இதற்கு முன் ஒருபோதும் அவன் துக்கமுகமாக இருக்கவில்லை. அந்த செய்தியை கேட்டதிலிருந்து அவனுக்கு துக்கம்தான். ஆனால் ராஜா சமூகத்தில் யாரும் துக்கமுகமாக இருக்கக்கூடாது. அதனால் அந்த துக்கத்தை அவன் வெளிக்காட்டாமல் இருந்தான். அப்போ இதற்கு முன் துக்கமுகமாக இருந்ததில்லை என்று இப்பொழுது அவன் துக்கமுகமாக இருப்பது அவன் ஒரு திட்டத்தோடு, தன் முன் யோசனையோடு இதை ராஜாவிடத்திலே இன்றைக்கு சொல்லிவிட வேண்டும் என்று வருகிறதை நாம் பார்க்கின்றோம்.